ரூ. 50 குடுத்தா கடவுள் பக்கத்துல தெரிவாரு. ரூ. 100 குடுத்தா ரொம்ப பக்கத்துல தெரிவாரு. ரூ. 1000 குடுத்தா கிட்டயே போய் உட்காந்துக்கலாம். ஆனா நீ எது ரூ. 1 கூட குடுக்கலன்னா ரொம்ப தூரம் தள்ளி தான் தரிசனம் பண்ண முடியும். அதுதான் உங்க கடவுளான்னு சொல்லி நெறைய பேர் விமர்சிக்கிறாங்க. குழந்தை உள்ள போட்டிருந்தா, அந்த குழந்தைய எடுத்து கோயில் நிர்வாகம் வளர்த்திக்குமா? இதெல்லாம் தப்பு சார். ஒரு இந்துவோட கோயில கொண்டு வர்றீங்கன்னா, ஒரு முஸ்லீமோட கோயில், கிறிஸ்டியனோட கோயில் எல்லாத்தையும் நீங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கணும்ல. ஏன் கொண்டு வரல? பிஜேபி சப்போர்ட்டர்லாம் சொல்ல தேவையில்ல. சும்மா துணி போட்டாலே போதும். அந்த பச்சை துணி இந்த மாரி காய் வேஷ்டி, பச்சை வேஷ்டிலாம் கட்டி சாமிய கும்பிட்டாலே சங்கின்னு சொல்லிடுறீங்க. புரட்சி படங்கள் வருது. கடவுளே இல்லைங்கிற படங்கள் தான் பெருசா கைதட்டுகள் வாங்குது. இந்த மாரியான ஒரு சூழல் போய்க்கிட்டு இருக்கிற நேரத்துல, கமிஷன் ஒரு ஐயருக்கு ஒரு ரூ. 500 ரூ. 1000 குடுத்துட்டு எத்தனையோ பேர் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்களே. இத என்னைக்காவது அறநிலைத்துறை கண்டிச்சிருக்குதா? இது என்னங்க அநியாயமா இருக்கு? அப்ப நான் உண்டியல்ல என்னோட கிரெடிட் கார்ட போட்டு போனா, அதுல இருக்கிற கடனை எல்லாம் நீங்க கட்டிக்குவீங்களா? அறநிலைத்துறை கட்டிருக்கும். அமைச்சர் சேகர் பாபு சார் கிட்ட கேட்டதுக்கு அவரு, அது மாரி பார்ப்போம். உண்டியல்ல விழுந்தா அது கோயிலுக்கு சொந்தம்னு தான் இருக்கு ரூல்ஸ்ல. சரி பார்ப்போம். அது மாரியான ஏதாவது வழிகள் இருந்தால் வெல்கம் டூ பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவில்ல ஒரு பக்தர் சாமி தரிசனம் செய்யும்போது, உண்டியல்ல காணிக்கை போடும்போது தவறி அவருடைய ஐபோன் உள்ள விழுந்துருச்சு. அத கேட்டிருக்காரு. இல்ல உண்டியல் எண்ணும்போது நாங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்றோம்னு சொல்லி நம்பர் வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் உண்டியல் எண்ணும்போது இவரு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு இதில இருக்கிற தரவுகள் எல்லாம் அதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணா அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வேற மொபைலுக்கு. ஆனா மொபைல் உங்களுக்கு திருப்பி தர முடியாது. ஏன்னா உண்டியல் விழுந்தது சாமிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்துல ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க? இல்ல, இல்ல. இது உண்மதான். அந்த மாரியான ரூல்ஸ் அறநிலைத்துறையில இருக்கு. அதனால அதுபடி தானே அவங்க ஃபாலோ பண்ண முடியும். ஸோ உண்டியல்ல விழுந்த பொருள் சாமிக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு தரப்பும். இது என்னங்க அநியாயமா இருக்கு? அப்ப நான் உண்டியல்ல என்னோட கிரெடிட் கார்ட போட்டு போனா, அதுல இருக்கிற கடனை எல்லாம் நீங்க கட்டிக்குவீங்களா? அறநிலைத்துறை கட்டிருமா அப்படின்னு பொதுமக்கள் ஒரு சிலரும் பயங்கரமான கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இது யாரு பக்கம் உண்மை? எது நியாயம்? அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உண்டியல்ல விழுந்த பொருள் கோயிலுக்கு தான் சொந்தம்னு அறநிலைத்துறை ரூல்ஸ்ல இருக்கு அப்படின்னு ரூல்ஸ் பேசுற அறநிலைத்துறை எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு அவங்களுடைய ரூல்ஸ்லயே பெரிய ஒரு ஒரு ரிலையபிலிட்டி இல்ல. ஒரு நம்பகத்தன்மை ஒரு நல்ல ஒரு ரூல்ஸ் மாதிரி தெரியாது. அதுக்கு உதாரணமா ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, விஷயமா நீங்க எல்லா அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல வர்ற கோயில்லயும் பார்த்திருந்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். அது என்ன போர்டுனா, இங்க மொபைல் யூஸ் பண்ணி மொபைல் கேமராவுல வீடியோவோ, போட்டோவோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அதுல என்ன தப்பு? புரியலையே. எந்த சாமியும் ஒரு ஃபோட்டோவோ, வீடியோவோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. அது தப்புன்னு அது ஏன் தப்புன்னு அங்க போர்டு போட்டிருக்காங்க? அதாவது எதெதையோ வீடியோ எடுக்கிறோம். அதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு, யாராவது இறந்துறது, ஐசியூல உள்ள குழந்தை பொறக்கிறதுன்னு எதெதையோ வீடியோ எடுத்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கும்போது, சுவாமிக்கு ஒரு சாமிக்கு தரிசனம் பண்றத, ஒரு சாமிக்கு ஒரு ஆராதனை, ஒரு அபிஷேகம் நடக்கிறத ஒருத்தர் வீடியோ எடுத்து ஒரு எதுலயோ ஒண்ணுல பதிவு தான் போட்டா அதுல என்ன தப்பு? சரி அப்படி அது வெளியிலயே வர்றதில்லையா அப்படின்னா வருது. கோயில் நிர்வாகமே டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணி அதெல்லாம் வீடியோ எடுத்து அவங்களோட பேஜ் தனித்தனியா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. எஃபில இருக்கு, யூடியூப்ல சேனல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுலலாம் போடுறாங்க. அப்ப நீங்க மத்தவங்க எல்லாரும் வர்றவங்க எல்லாம் போட்டோ, வீடியோ எடுத்தா அதுல அவங்களுடைய அந்த அபிஷியல் பேஜ்ல போடுறது போகாது, வியூஸ் போகாது, வியாபாரம் பாதிக்கும்னு அறநிலைத்துறை ஃபீல் பண்ணுதா? அடுத்தது எல்லாரும் விமர்சிக்கிறது முக்கியமா கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்தியவாதிகள் விமர்சிக்கிறது ரூ. 50 குடுத்தா கடவுள் பக்கத்துல தெரிவாரு. ரூ. 100 குடுத்தா ரொம்ப பக்கத்துல தெரிவாரு. ரூ. 1000 குடுத்தா கிட்டயே போய் உட்காந்துக்கலாம். ஆனா நீ எது ரூ. 1 கூட குடுக்கலன்னா ரொம்ப தூரம் தள்ளி தான் தரிசனம் பண்ண முடியும். அதுதான் உங்க கடவுளான்னு சொல்லி நெறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அப்படி விமர்சனத்துக்கு காரணமும் இந்த அறநிலைத்துறை தான். அதாவது ரூ. 50 ரூ. 10 ரூ. 20 ரூ. 30 டிக்கெட் வச்சிருக்காரு. சரி ஓகே. அது கூட வச்சுட்டு போங்க. வசதி இருக்கிறவன் பார்க்குறான். வசதி இல்லாதவன் இதுல நின்னு பார்த்துட்டு போறான்னு கூட வைங்க. சுவாமி அவங்களுடைய கம்ஃபோர்ட்டுக்கு தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. அது கூட பிரச்சனை இல்ல. ஆனா அந்த டிக்கெட்லாம் எதுவுமே வாங்காம ஐயர தெரிஞ்சவங்க, உள்ள கோயில் நிர்வாகத்த தெரிஞ்சவங்கன்னு தினம் 1000 பேர், 2000 பேரு சும்மா அப்படியே போற போக்குல அவங்களுக்கு இல்லன்னா கமிஷன் ஒரு ஐயருக்கு ஒரு ரூ. 500 ரூ. 1000 குடுத்துட்டு எத்தனையோ பேர் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்களே. இத என்னைக்காவது அறநிலைத்துறை கண்டிச்சிருக்குதா? இல்ல அதுக்கு தான் நடவடிக்கை எடுத்திருக்கா? இந்த மாரி பல குற்றச்சாட்டுகள் அடுக்கிட்டே போலாம். பட் அதுக்குள்ள போக விரும்பல. கம்மிங் டூ திஸ் இன்சிடென்ட் இந்த திருப்போரூர் முருகன் கோயில்ல ஐஃபோன் விழுந்த இன்சிடென்ட்க்கு வருவோம். அதுல எனக்கு இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுனது, அறநிலைத்துறை பண்ணதுல சுத்தமா உடன்பாடே இல்லங்க. அது ரொம்ப 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 தப்பு. அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாவோ, இல்ல ஒரு நாத்தியம் பேசுறவனாவோ இத நான் சொல்லல. ஏன்னா நீங்க என்ன பார்க்கும்போதே தெரியும். நானே முருகனுக்கு தான் மாலை போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப முருகனுடைய ஒரு டிவோட்டி நானு. ஆனா எனக்கே இது உடன்பாடு இல்ல. சுத்தமா உடன்பாடு இல்ல. எந்த எந்த ஆண்டவனும் தெரியாம உழுந்த பொருள கூட எனக்கு நீ விட்டு உள்ள போட்டீன்னா, அது எனக்கு தான் சொந்தம்னு எந்த கடவுளும் கேட்கல. ஸோ இந்த மாரியான விஷயங்கள பரப்புறதுனால, கடவுள் மேல உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களையும், அந்த நம்பிக்கைய கெடுக்கிற மாரி இருக்கு. இப்படி பண்றதுனால, இந்த ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஆன்மீகத்த நோக்கி வர்றவங்கள குறைக்கிற மாரி இருக்கு. இங்க முதல்லயே கடவுள் நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. அதாவது
வருஷம் வருஷம் மாலை போடுறவங்களும் கோயிலுக்கு வர்றவங்களும் அதிகமாயிட்டு தான் போறாங்க. இருந்தாலும் அந்த கடவுள் மறுப்பு பேசுறவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. நெறைய புரட்சி படங்கள் வருது. கடவுளே இல்லைங்கிற படங்கள் தான் பெருசா கைதட்டுகள் வாங்குது. இந்த மாரியான ஒரு சூழல் போய்க்கிட்டு இருக்கிற நேரத்துல, இந்த மாரி இன்சிடென்ட் நிச்சயமா ஒரு கடவுள நம்புறவங்களையோ, இல்ல கடவுள நோக்கி வர்றவங்களையோ தடுக்குமோ தவிர, நிச்சயமா வளர்க்காது. அதுதான் உண்மை. அறநிலைத்துறை ஒண்ணும் தனியார் கட்டுப்பாட்டுல இல்ல. அரசாங்க கட்டுப்பாட்டுல, அரசு கட்டுப்பாட்டுல இருக்கும்போது, அது எந்த அளவுக்கு அது நலத்திட்டங்களோ, இல்ல அது ஒரு பராமரிப்பு இருக்கணும். ஆனா, அறநிலைத்துறை தமிழ்நாட்டோட கவர்மெண்ட்டோட கையில இருந்தும், தமிழ்நாட்டுல எத்தன கோயில்கள் பராமரிப்பு இல்லாம கிடக்குது தெரியுமா? நீங்க போய் பாருங்க. எத்தனையோ கோயில்கள் பாழடைஞ்ச ஒரு எப்படி சொல்றது? குகைக்குள்ள போற மாரி கிடக்குது. அதையெல்லாம் ஏன் பராமரிப்பு பண்ண மாட்டேங்கிறீங்க? எத்தனையோ காசு வருது. இன்ன வரைக்கும் எல்லாம் அந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற அத்தன கோயில்களுக்கும் அவ்வளவு காசு வருது. தொண்டர்கள் அத்தன அள்ளி இறைக்கிறாங்க. அதையும் தாண்டி நீங்க தெரியாம உழுந்த பொருள் எல்லாம் வேற எடுத்துக்கிறேங்கிறீங்க. இப்படி எல்லாம் பண்ணி நீங்க என்ன பராமரிப்பு பண்ணி வச்சிருக்கீங்க? ஏதாவது கோயில பராமரிப்பு பண்ணி வச்சிருக்கீங்களா? எங்கேயாவது சீரா இருக்குதா எங்கேயாவது? எங்கேயும் கிடையாது. அடிச்சு சொல்ல முடியும். எங்கேயும் கிடையாது. இந்த பாயிண்ட் பேசலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சேன். சரி பேசிருவோம். என்ன பேசுனா என்ன மீறி மீறி போனா சங்கி பட்டம் தானே குடுக்க போறீங்க. பரவால்ல. அதான் இப்ப வந்து பிஜேபி சப்போர்டர்லாம் சொல்ல தேவையில்ல. சும்மா துணி போட்டாலே போதும். அந்த பச்சை துணி இந்த மாரி காய் வேஷ்டி, பச்சை வேஷ்டிலாம் கட்டி சாமிய கும்பிட்டாலே சங்கின்னு சொல்லிடுறீங்க. ஸோ சங்கின்னு ஈஸியா சொல்லிருவீங்க. சொல்லிட்டு போங்க. சங்கின்னு தானே சொல்லுவீங்க. சொல்லிருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத நான் சொல்லியே தான் தீருவேன். என்னன்னா, நீங்க கோயிலுக்கு மட்டும் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றீங்களே, ஏன் சர்ச்சுல வருமானம் வர்றது இல்லையா? ஏன் அந்த தற்கால வர்றது இல்லையா? ஏன் நீங்க எல்லாத்தையும் தானே கட்டுப்பாட்டுல அறநிலையத்துறையில கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கணும். எல்லா மதத்துடைய கோயிலையும் கொண்டு வந்திருக்கணும்ல. சர்ச்சு அது இதுன்னுலாம் பேரெல்லாம் வேண்டாங்க. எல்லா கோயிலும் ஒரு இந்துவோட கோயில கொண்டு வர்றீங்கன்னா, ஒரு முஸ்லீமோட கோயில், கிறிஸ்டியனோட கோயில் எல்லாத்தையும் நீங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கணும்ல. ஏன் கொண்டு வரல? அப்ப தொடர்ந்து இந்து தான் இங்க ஒரு எப்படி சொல்றது? இளிச்சவாயனா? இந்த திருப்போரூர் முருகன் கோயில் இன்சிடென்ட்ட பத்தி அமைச்சர் சேகர் பாபு சார் கிட்ட கேட்டதுக்கு அவரு, அது மாரி பார்ப்போம். உண்டியல்ல விழுந்தா அது கோயிலுக்கு சொந்தம்னு தான் இருக்கு ரூல்ஸ்ல. சரி பார்ப்போம். அது மாரியான ஏதாவது வழிகள் இருந்தால், அவருக்கு வந்து அதால ஒரு நிவாரணம் குடுக்க முடியும். இல்லன்னா திருப்பி குடுக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சார், இந்த எலக்ஷன் ஒரே வருஷம் தான் இருக்கு. எல்லாத்தையும் கருத்துல கொண்டு தயவு செஞ்சு முடிவு பண்ணுங்க. இது ஒரு சின்ன இன்சிடென்ட் மாரி இருக்கலாம், தெரியலாம். ஆனா இதுவே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். புரிஞ்சுக்கங்க. ஏதாவது தெரியாம குழந்தை உள்ள போட்டிருந்தா, அந்த குழந்தைய எடுத்து கோயில் நிர்வாகம் வளர்த்திக்குமா? இதெல்லாம் தப்பு சார். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.